Hi everyone, welcome back. So நம்ம fourth chapter கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபோர்த் சாப்டரில் ஃபுல்லாக தியரிஸாக தான் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் மகப் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட். அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்ஹெட்டிங்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சப்ஹெட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் கிளாஸ் லிசன் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். மகப் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஃபிஃப்த் சாப்டர்லையுமே பாதி தியரிஸ் இருக்கும். ஃபிஃப்த் சாப்டர் வந்து ஒரு 17-18 மார்க்ஸ் வெயிட்டேஜ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே ரொம்ப ஜென்ரல் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆனதே சொன்னதே சொல்லின்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் என்ன தியரிஸ் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வில் கெட் இன் டு த ஃபிஃப்த் சாப்டர். ஓகே, the introduction of GST would be very significant step. Significant very significant step in the indirect tax la வந்து indirect tax reformed in India ல இது ஒரு GST வந்து ஒரு significant step அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து amalgamating large number of central and state taxes into single tax amalgamate பண்ணுது. முதல்ல central tax state tax ரெண்டு பேருமே சேர்த்து different taxes போட்டுட்டு இருப்பாங்க. VAT, cess அந்த மாதிரி நிறைய taxes போட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ கம்பைன் பண்ணி சிங்கிள் tax-ஆ லிவேட் பண்றாங்க. ஓகே, it will mitigate cascading effect. cascading effectனா நம்ம என்னன்னு பார்த்தோம், taxes on taxன்னு பார்த்தோமா. ஸோ அந்த cascading effect இது வந்து mitigate பண்ணுது and double taxation-ஐயும் அது கம்மி பண்ணுது in the major way and pave the way for the common national காமன் நேஷனல் மார்க்கெட்டுக்கு it paves the way அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது cascading effect-ஐ ரிமூவ் பண்ணுது. Okay, from the consumer point of view, the biggest advantage would be in terms of reducing of the tax. முதல்ல நிறைய டேக்ஸ் போட்டுட்டு இருக்கப்போ நிறைய taxes இருந்தப்போ காஸ்ட் அதிகமாகுது. ஸோ இது வந்து improves the cost, reduce பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Introducing of GST would also make the India product வந்து competitive advantage in the domestic and international market. நம்ம இந்தியாவோட ப்ராடக்ட் வந்து காம்படிட்டிவாக இன்னும் ஒரு ஸ்டெப் காம்படிஷனில் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக கொண்டு போகுது இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் amendments made by the Constitution. 101st Amendment Act 2016, Constitutions of Central Government Tax Council, Article 279A. The president shall within 60 days from the date of commencement of the council by order constitute the council is to be called as a GST council. So president வந்து within 60 days from the date of commencement of the council commence பண்ணி within 60 days குள்ள GST goods and services tax council ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் இருப்பா, சேர்பர்சனாக வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேர்பர்சனாக இருப்பாங்க. அதோட மெம்பர்ஸ் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன் சார்ஜ் ஆஃப் த ரெவென்யூ ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆர் taxation or any other member nominated by each state government. இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. எதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலில் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வைஸ் சேர்பர்சனாக ஆக்கலாம். இதுதான் தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. The member of the GST tax council refer to the clause 2C shall as soon as may be chosen any one among themselves vice chairperson choose பண்ணுவாங்க for such period as may be decided. அவங்களே ஒரு பீரியட் ஒரு 2 years or 5 years இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்கள வைஸ் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்ன பார்த்தோன்னா வித்தின் 60 டேஸில் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலை ஃபார்ம் பண்ணிடணும். ஃபார்ம் பண்ண அவங்கள சேர்பர்சனாக வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க அண்ட் இவங்க எல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்குள்ளேருந்து ஒருத்தவங்கள வைஸ் சேர்பர்சனாக அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, GST Goods and Services Tax Council shall make the recommendation. எதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். என்னென்ன பண்ணுவாங்க, பேசிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் விற்கலாம். ஸோ இப்போ மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருந்தால் 24% டேக்ஸ்ன்னு நான் சும்மா சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்க்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் மாறும். ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸஸ் இருக்கும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடணும் அப்படின்ற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க.
அண்ட் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வரும், எதெல்லாம் எந்தெந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜிஎஸ்டி கீழே வராது அப்படின்ற மாதிரி அந்த கவுன்சில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எந்த எவ்வளோ த்ரிஷோர் லிமிட் இருக்கணும், ஜிஎஸ்டி கீழே வரணும்னா த்ரிஷோர் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க டு த யூனியன் அண்ட் த ஸ்டேட் ஆன் எதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா த டாக்ஸஸ் அண்ட் செஸ், taxes, cess and charges, எவ்வளோ டேக்ஸ் போடணும் பை த யூனியன் சென்ட்ரல் எவ்வளோ டேக்ஸ் போடணும், ஸ்டேட் எவ்வளோ டேக்ஸ் போடணும், லோக்கல் பாடிஸ் எவ்வளோ டேக்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி இந்த GST கவுன்சில் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தட் மே பி சப்ஜெக்டட் டு எதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வரணும் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்ட்டு எந்தெந்த கூட்ஸு சர்வீசஸும் ஜிஎஸ்டி கீழே வரணும், எதெல்லாம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? டு த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, த மாடல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் லா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிவே appointment of goods and services tax levy on supply of supplies in course of interstate and the commencement of the model goods and services tax law principles of levy goods and services tax law அந்த tax law அந்த லாலாம் ஜிஎஸ்டி லாலாம் வந்து அவங்க தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, and levy on supplies in course of interstate tax பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி என்ன பெர்சன்டேஜில் நம்ம டேக்ஸ் போடுறாங்க, and the principles that govern the places of supply எல்லாத்துக்கும் எவ்வளோ இன்டர்ஸ்டேட் சப்ளைவாக இருக்கட்டும் இன்ட்ராஸ்டேட் சப்ளைவாக இருக்கட்டும் எதுக்கெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. threshold limit of the turnover below which the goods and services may be exempted. ஸோ இந்த threshold லிமிட்டுக்கு மேலே இருந்தால் தான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஒரு threshold லிமிட்டுக்கு கீழே இருந்தால் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. அந்த threshold limit of the turnover என்னன்றது will be seeing in the upcoming chapters. இதில் threshold this நீங்கள் பார்த்துக்கோங்க. threshold லிமிட்டு எந்த threshold லிமிட்டுக்கு மேலே இருந்தால் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும், எந்த threshold லிமிட் கீழே இருந்தால் ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது அப்படின்ற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன டேக்ஸ் போடணும், எந்தெந்த கூட்ஸ்லாம் ஜிஎஸ்டி கீழே வரும், அதுக்கப்புறம் இன்ட்ராஸ்டேட்டுக்கு என்னென்ன எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க, அண்ட் அது த்ரிஷோல்ட் லிமிட் எவ்வளோ இருந்தால் ஜிஎஸ்டி கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டு த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் the rate including the floor rate with bands of goods and services tax. அதே மாதிரி ரேட் எவ்வளோன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனி ஸ்பெஷல் ரேட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீரியட். இப்போது நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் வந்துடுச்சுன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு அதிக ஃபண்டு தேவை, அதனால அதிகமான டேக்ஸ் இம்போஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீரியட்காக அந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் முடிகிற வரைக்கும் அந்த டேக்ஸ் ரேட் அப்ளிகபிளாக இருக்கும். அந்த டேக்ஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிற டேக்ஸ் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எனி ஸ்பெஷல் ரேட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீரியடுக்காக டு ரைஸ் த அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் டியூரிங் த நேச்சுரல் கெலாமிட்டிஸ். ஸோ அதை டிசைட் பண்ணி அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இவங்க எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். இவங்க எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ். எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு த்ரிஷோல்ட் லிமிட் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு செப்பரேட் த்ரிஷோல்ட் லிமிட் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்களுக்கான என்னென்ன பண்ணலாம், இவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி GST Council recommendation பண்ணுவாங்க. Any other matter relating to goods and services tax as a council may decide. So இது தவிர மீதி எதெல்லாம் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு தோணுதோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி த்ரிஷோல்ட் லிமிட் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் பற்றி ப்ரொவிஷன்ஸ் பண்ணுவாங்க, எதனா வந்து ஸ்பெஷல் பீரியடுக்காக ஸ்பெஷல் ரேட் வேணும்னா அதையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, த்ரிஷோல்ட் லிமிட் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இன்டர்ஸ்டேட் ட்ரேட்ஸ் அண்ட் காமர்ஸ் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. GST கவுன்சிலோட வேலை இதுதான். Okay, so the goods and services tax shall recommend, council shall recommend the date on which the goods and services
tax shall be levied on petrol crude oil. நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில், அதாவது பெட்ரோல், க்ரூடு, ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட். நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் டீசலுக்குலாம் வந்து ஜிஎஸ்டி கீழே வராது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் அது ஜிஎஸ்டி கீழே எப்போ வரும்ன்றது ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேவா, 4th சாப்டரில் நம்ம இதை பார்த்தோம். ஸோ அதை பற்றி அது எப்போ வந்து அது வந்து ஜிஎஸ்டி கீழே வரும் அப்படின்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் த டேட் ஆன் விச் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஷால் பி லிவேட். ஜிஎஸ்டி எப்போ இதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. One half of the total number of members of the GST Council shall constitute a quorum. Quorumனா என்னன்னு நீங்கள் லா பேப்பரில் படிப்பீங்க. குவாரம்னா மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்வயர்ட். ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் வந்து மீட்டிங் வச்சுட்டு அவங்கள டிசைட் பண்ணிவிட்டு அதை பாஸ் பண்ணிவிட்டு போக முடியாது. ஸோ மினிமமாக இவ்வளோ மெம்பர்ஸ் வேணும் ஃபார் கண்டக்டிங் த மீட்டிங் அண்ட் பாசிங் எனி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் இவ்வளோ மெம்பர்ஸ் வேணும். அதுதான் குவாரம். ஸோ குவாரம் எவ்வளோ வேணும்? 1/2 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில். பாதி பேர் 100 பேரில் 50 பேர் வந்திருந்தால் தான் அந்த மீட்டிங் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, every decision of the goods and services tax council shall take at the meeting போது every decisions வந்து மீட்டிங் போது எடுப்பாங்க. the majority of not less than 3/4 weight of members for presenting and the vote in accordance with the principle. 3/4 வந்து vote பண்ணிருக்கணும். ஸோ குவாரம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 1/2 வந்து குவாரமா இருக்கும். ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு 3/4 வந்து ஓட் பண்ணியிருக்கணும். அவங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கிறவங்கள 3/4 வந்து ஓட் பண்ணியிருக்கணும். அந்த 3/4ல் the vote of the central கவர்மெண்ட்டுக்கு 1/3 ஓட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2/3 ஓட் இருக்கு. I'll repeat this point again. So quorum form பண்றதுக்கு 1/2 of the total number of members 1/2 present ஆயிருக்கணும் for constituting a quorum. and decision எடுக்கிறதுக்கு 3/4 வந்து அந்த டெசிஷனுக்கு ஃபேவரபிள் ஓட் வந்திருக்கணும். ஓகே, அதில் அந்த 3/4ல் 1/3 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கு 2/3 வந்து பவர் இருக்கு ஃபார் casting the vote. Okay, hope I made my point clear. No act or proceedings of the goods and services taxes shall be invalid. இப்போ no act or proceedings அந்த வந்து எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் இன்வாலிடாக ஆகாது. merely by the reason any vacancy in the constitution of the council, any defect in the appointment of the person as the member appoint பண்ணுறதுல எதனா ஒரு டிஃபெக்ட் வந்தாலோ இல்லைன்னா வேகன்சியாக இருக்கிறதுனாலோ any procedural irregularity of the council not affect the merit of the case. ஸோ இது எதுவுமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் goods and services tax. என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ notwithstanding anything contained in the article 246 and 254 Parliament and subject to the clause 2, the legislation of every state have the power to make law. Every state have the power to make law with respect of goods and services imposed by them. Every stateக்கும் பவர் இருக்கு, யூனியன் டெரிட்டரிக்கும் பவர் இருக்கு, சென்ட்ரலுக்கும் பவர் இருக்கு. டுவல் டாக்ஸேஷன் நம்ம பார்த்தோம். அதாவது கன்கரண்ட் டாக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு. தட் இஸ் வாட் தே ஆர் மென்ஷனிங் ஹியர். Parliament has exclusive power to. Parliament has an exclusive power to make the law with respect of goods and services tax, where the supply of goods and services or both take place in the interstate trade and commerce. Interstate trade பண்ணும்போது parliament has an exclusive power to levy the exclusive power பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. interstate transactions, interstate commerce trade அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம சேல் பண்ணும்போது பார்லிமெண்ட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக தான் இருக்கும்.
So goods and services tax means any taxes on supply of goods போது ஒரு tax பண்ணுவாங்க, services supply பண்ணும்போது tax போடுவாங்க. Both except the taxes on the supply of alcoholic liquor for human consumption. Alcoholic liquor for human consumptionக்கு tax வராது அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. ஆனா alcohol for இண்டஸ்ட்ரிக்கு ஆல்கஹால் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் வரும். ஆனால் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு ஜிஎஸ்டி இன்னும் வரல. ஓகே, ஸோ த கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைன்ற போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர். இன்ட்ராஸ்டேட் சப்ளைனா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே பண்ணுறது. இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு சர்வீசஸோ கூட்ஸோ சப்ளை பண்ணுறோம் அப்படின்ற போது both the central and the state government has a power. நீங்கள் இன்வாய்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி 8%, எஸ்ஜிஎஸ்டி 8% அப்படின்ற மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லேயே நம்ம ஸ்டேட்குள்ளேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போத் ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ். ஆனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்கும் போது ஐஜிஎஸ்டி மட்டும்தான் வரும். இட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர். இன்டர்ஸ்டேட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியுமே கிடையாது. Okay, the provision of this article shall in respect of goods and services refers to the article 279A subsection 5 takes effects from the date recommendation of the goods and services tax council. இப்போ இந்த பெட்ரோலியம் நம்ம முதலே பார்த்தது தான். இந்த பெட்ரோலியம் crude, high speed diesel, motor spirit, commonly known as petrol, natural gas and turbine fuel ன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வரும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வரும். ஓகே, ஸோ earlier as per the article 240 இதெல்லாம் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. Earlier as per the article 246 power to levy the various taxes of types of indirect tax was distributed between central government and the state government. Empowered both the central government to levy the tax. In the article தான் வந்து empowered both the governments to levy of GST. ஓகே, முதல்ல வந்து இன்டைரக்ட் டேக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பிட்வீன் பவர் டு லிவே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆர்டிக்கல் 246A வந்து எம்பவர் போத் த கவர்மெண்ட் டு லிவே த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, levy and collection of goods and services tax in the course of interstate trade or commerce. இது interstate பண்ணும்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்லி ஆஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் இதுலேயும் கொடுத்து வச்சுப்பாங்க. see what it is. Goods and services tax on the supply in course of interstate trade or commerce. Interstate na என்னது, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம சேல் பண்ணும்போது shall be levied and collected by the government of India. Government of India என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்கு தான் வந்து பவர் இருக்கு. And such tax shall be apportionated between, அந்த டாக்ஸை வந்து பிரிச்சுப்பாங்க. யார் பிரிச்சுப்பா, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் பிரிச்சுப்பாங்க. in a manner as may be provided by the Parliament of Law on the recommendation. Council recommend பண்ற மாதிரி. ஸோ கவுன்சில் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கவுன்சில் தான் எல்லா ஒரு முடிவுமே எடுக்கிறாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணணும், சென்ட்ரலுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி அந்த டேக்ஸை பிரிச்சுக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணும்போது பேசிக்கலி சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுறாங்க. பிறகு அதை வாங்கிட்டு யூனியனும் ஸ்டேட்டும் அதை தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் பை த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கவுன்சில். ஓகே, tax point. Supply of goods or of services or both the cause of import in the territory of India shall be deemed to be supply of goods and services. both இப்போ இம்போர்ட்டையுமே கூட நம்ம இன்ட்ரஸ்டேட்டாகவே பார்க்குறாங்க. இம்போர்ட்னா நம்ம அதர் கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம். ஸோ ஃபார் சைனாலேருந்து வாங்குகிறோம், ஜப்பான்லேருந்து வாங்குகிறோம், ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு வருது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ட்ரஸ்டேட்டுன்னு சொல்லுவோமா, இன்ட்ராஸ்டேட்டுன்னு சொல்லுவோமா. ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம பண்ணுறதில்ல, இன்ட்ராஸ்டேட்டுமே நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் வந்து அதை இன்ட்ரஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வாங்குற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இம்போர்ட்டையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இம்போர்ட் ஆஃப் கூட்ஸையுமே வந்து நம்ம இன்டர்ஸ்டேட்டாக பார்க்குறோம்.
okay, the amount apportionated to the state shall not form part of நம்ம ஸ்டேட்டோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவா ஆகாது. ஸ்டேட்டோட ஃபண்ட் மட்டும்தான். அதை வந்து நீங்கள் வந்து இந்தியாக்கே நாங்கள் செலவு பண்ணுவோன்ட்டு இல்லை. எந்த தமிழ்நாட்டுக்கு வர ஃபண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. where an amount collected as IGST has been used to pay the SGST பே பண்ணோம்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க IGST கலெக்ட் பண்ணுறது. such amount does not form part of consolidate. அந்த SGST எப்போவுமே ஸ்டேட் ஃபண்டாக மட்டும்தான் இருக்கும். அது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவாக ஆகாது. IGST கலெக்ட் பண்ணுறது SGST செட் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, Parliament may by law formulate the principles for determining the places of supply where the supply of goods and services or both take place in the courses of interstate. So Parliament வந்து law make பண்ணுறாங்க. எதுக்காக? இந்த places of supply எல்லாம் determine பண்ணுறதுக்காக. Determination of the places of supply where the supply of goods and services both take place in the interstate நடக்கும்போது places of supply எது அப்படின்றத டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட். ஓகே, hope this is clear. GST network. ஸோ GST நெட்ஒர்க்னா என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளோ நம்ம பார்த்தோம். SGST பார்த்தோம், CGST, IGST எல்லாத்தையுமே பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ GST எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாமே அதுக்குன்ட்டு ஒரு காமன் போர்ட்டல் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த காமன் போர்ட்டல் பற்றி தான் இந்த GST நெட்ஒர்க். காமன் போர்ட்டல் என்னன்னா www.gst.gov.in. அதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான காமன் போர்ட்டல். அந்த காமன் போர்ட்டல் தான் ஜிஎஸ்டி நெட்ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த காமன் போர்ட்டல் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். இந்த ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கில் நம்ம பார்ப்போம். Okay, the common portal or the platform is needed which could act as a clearing house. அதை act பண்ணும் and verify the claims and inform the respective government to transform the fund. நம்ம ஒருத்தவங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு இப்போ ஃபண்ட் இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுன்னா, அப்போ அதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு and inform the respective government to transfer the fund. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமன் போர்ட்டல் தேவை. அதுக்கு தான் இந்த போர்ட்டல் இருக்கு. which is possible with the help of strong IT network தேவை. ஸோ இவ்வளோத்தையுமே அவங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு strong IT infrastructure தேவை. Accordingly, government has established the common GST electronical portal www.gst.gov.in, a website managed by the Goods and Services Network manage பண்ணுது for the taxpayers and the common IT infrastructure for the central and state government. இது வந்து GST networkன்றது வந்து it is a non-profit government owned organization. ஸோ இது வந்து 2 marksல கூட கேட்கலாம். இந்த நெட்வொர்க் அந்த GST networkன்றது வந்து it is a non-profit government owned organization, is a specific purpose vehicle. The functions அதோட GST என்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ கம்பெனிஸ் எல்லாம் ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்டர் பண்ணும். அவங்க எதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் தான் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபார்வர்டிங் த ரிட்டர்ன்ஸ் மந்த்லி அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அவங்க வந்து ஃபெப்ரவரியில் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணிருக்காங்களோ மார்ச்சில் அதுக்கான டேக்ஸை அவங்க பே பண்ணி ஆகணும். ஸோ ஃபார்வர்டிங் த ரிட்டர்ன்ஸ் இந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் தான் அவங்க ரிட்டர்னுமே ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அது ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் அண்ட் செட்டிலிங் ஆஃப் ஐஜிஎஸ்டியை செட்டில் பண்ணுறதுக்கு மேட்சிங் த டேக்ஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வித் பேங்கிங் நெட்வொர்க்ஸ். நீங்கள் உண்மையாலே இவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் இதை விட அதிகமாக கூட சேல்ஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி அதை செக் பண்றதுக்கு மேட்சிங் த டாக்ஸ் பேமெண்ட் டீடைல்ஸ் இதை நீங்க வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு கம்மியாக தான் டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க, சில இன்வாய்சஸ்லாம் நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்கன்னா ஸோ அதனால அதை மேட்ச் பண்ணுவாங்க. எதோட நம்மளோட பேங்கிங் நெட்வொர்க்ஸோட பேங்க்ல அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ப்ரொவைடிங் த வேரியஸ் MIS ரிப்போர்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுது. யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். என்னன்ட்டு ரிப்போர்ட் பண்ணுது? டேக்ஸ் பேயர்ஸோட ரிட்டன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார்? ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஸோ ப்ரொவைடிங் த அனலைசிங் த டேக்ஸ் பேயர்ஸ் ப்ரொஃபைல். டேக்ஸ் பேயர்ஸோட ப்ரொஃபைலில் அனலைஸ் பண்ணுறாங்க.
பண்றாங்க. ரன்னிங் the matching engine for matching reversal and reclaim of the input tax credit. இந்த input tax creditனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். அதை பத்தி நீங்க டீடைலா நெக்ஸ்ட் அப்கமிங்ல பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் த மேட்சிங் என்ஜின் அப்படின்ட்டு பண்றாங்க. ரீக்ளைம் பண்ணணும்னா அதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றாங்க யாரு, ஜிஎஸ்டி நெட்வொர்க். இதை தான் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸா இதில் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி நெட்வொர்க் இஸ் டெவலப்பிங் காமன் ஜிஎஸ்டி போர்ட்டல். ஒரு காமன் போர்ட்டல் இருக்கும் ஃபார் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. இதை தான் அவங்களோட ஜிஎஸ்டி என்னோட ஃபங்க்ஷன். On registration of the common portal, each taxpayers will receive the GST number ன்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் வந்து அது 15 ஆல்ஃபா நியூமரிக்கல் நம்பர். அதில் நம்பர்ஸும் இருக்கும், அதில் நம்பர்ஸும் இருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கல்ஸும் இருக்கும். பேஸ்ட் வந்து பேன் பேஸ்ட் தான் ஜிஎஸ்டி நம்பர் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 2 மார்க்ஸில் கேட்பாங்க. GST number is based on GST is based on PAN based. Okay, so unique GST identification number, GSTIN. So unique number தருவாங்க. Saline features, அதோட features பார்க்கலாம். Features of GSTN, இது incorporated in the March 2013ல incorporate ஆயிருக்கு. 100% government owned company. அவங்களோட paid up share capital வந்து 10%, 10 crores அப்படின்னு சொல்றாங்க. To function the common pass through portal for taxpayers. இது வந்து காமன் போர்ட்டலாக இருக்கு. டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதில் தான் பேமெண்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், அது வந்து ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டேக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு காமன் போர்ட்டலாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஒருத்தர் இடத்துல ஃபைல் பண்ண முடியாது. எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் ஃபைல் பண்ணி ஆகணும். சப்மிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் யூஸ் பண்ணுறோம். ஸோ டு டெவலப் த பேக் எண்ட் மாடியூல் ஆஃப் ஸ்டேட் Infosys Limited appointed. This can be asked as a 2 mark la kekkalam. So see this. So Infosys Limited appointed as a managed service provider. யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா Infosys Limited. இல்லை Infosys Limited யார் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா managed service provider அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஸோ appointed more than 70 GST சுவேதா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. more than 70 GST சுவேதா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, நீட் ஃபார் ஜிஎஸ்டி இதுவுமே சேம் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்காக ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ப்ரீ ஜிஎஸ்டி ரெஜியூமில் வேரியஸ் டேக்ஸஸ் இருந்தது. தட் ஹாவ் டு பே எவ்ரி ஸ்டேஜில் பே பண்ணுற மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட்லி கலெக்டட் பை ஸ்டேட்டுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது, சென்ட்ரலுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குமே அது டிஃப்ரெண்ட் டேக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இம்போசிங் செவரல் டேக்ஸஸ் ஆன் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கேன் லீட் ஹை காஸ்ட், அதிக காஸ்ட் இருக்கும், இன்எஃபெக்டிவ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சராகவும் இருந்துச்சு. ஜிஎஸ்டி வந்த பிறகு இதெல்லாமே அவாய்ட் ஆயிடுச்சு. என்னெல்லாம் அவாய்ட் ஆயிடுச்சு? கேஸ்கேடிங் எஃபெக்ட் அவாய்ட் ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் பே பண்ணணுன்ட்டு இல்லை, எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே டேக்ஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஸ்டேட்டுக்கு ஒரு டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது, சென்ட்ரலுக்கு ஒரு டேக்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட் டேக்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜிஎஸ்டி வந்த பிறகு அதெல்லாமே கிடையாது. ஓகே, டேக்ஸ் லிவேட் பை ஒன் கவர்மெண்ட் வாஸ் நாட் அவைலபிள் டு செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் த டேக்ஸ் லிவேட் பை த அனதர் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டேக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணுற டேக்ஸ் வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா, அந்த மாதிரி இருந்துச்சு முதல்ல. இப்போ ஆனால் ஜிஎஸ்டிக்கு பிறகு அதெல்லாம் இல்லை. ஈவன் ஃபியூ டேக்ஸஸ் லிவேட் பை த கவர்மெண்ட் வாஸ் not allowed to set off against another type of levied by the same government. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு டேக்ஸ் போடுறாங்க, அதையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் கூட செட் ஆஃப் பண்ணுறதுக்கும் முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதிக டேக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லை. ஃபர்தர் there was a cascading effect of tax இருந்துச்சு, taxes on tax இருந்துச்சு, which lead to inflation அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிள், VAT is levied by the state government. நம்ம இது 4th சாப்டரில் படித்தோம். VAT is levied by the state government, excise duty levied by the central government, excise duty collect பண்ணுறாங்க. Rate of CST was lower than VAT. GST நினைக்கிறேன், GST தான் இருக்கும். GST rate of GST வந்து lower than VAT rate.
which has been used by the business as tax arbitration. GST இது GST-யா மாற்றிக்கோங்க. இப்போ வேட்டை கம்பேர் பண்ணும்போது GST வந்து கம்மியான ரேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Each state have separate VAT laws which have been divided the nation into various economic states. நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து 20% இருக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸ். ஆனால் வந்து மற்ற ஆந்திராலலாம் வந்து 10% கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேட்லையும் ஒரு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே வந்து GST இப்போ ரிமூவ் பண்ணிடுச்சு. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே அதே சேம் டேக்ஸ் தான் நீங்கள் நம்ம கொடுத்து ஆகணும். Due to the levy of entry tax etc. have been by various state government resulted in the entrance in the free flow of the business. entrance provide பண்ற மாதிரி இருந்துச்சு. free flow of the business. நிறைய டாக்ஸ் ப்ரொவைட் பண்றதுனால நிறைய டாக்ஸ் போடுறதுனால பிஸ்னஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. GST removed the inefficiency and the complexity of GST வந்து என்னென்ன காம்ப்ளெக்சிட்டி முதல்லலாம் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. GST வந்து எப்போ எஃபெக்டிவ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். July 1st 2017 அது எஃபெக்டிவ் ஆச்சு. ஸோ ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா டேக்ஸ் சப்சியூம்டு இன் ஜிஎஸ்டி. த ஃபாலோயிங் டேக்ஸ் என்னென்ன சப்சியூம்டுனா இந்த டேக்ஸ்லாம் இப்போ ரிமூவ் ஆகி தான் ஜிஎஸ்டின்றது ஒன்று வந்திருக்கு. என்னென்ன டேக்ஸ் சப்சியூம்டு? However, it may be noted the following tax is not subsumed. So, இந்த tax எல்லாம் subsume பண்ணிடுச்சு. என்னென்னது? Central excise duty, additional duty of excise, excise duty levied under the Medicines and Toiletries Prepared Act, ப்ரிப்பரேஷன் ஆக்ட். இந்த டேக்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி இதை படித்து பார்த்துக்கோங்க. இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்ட பிறகு தான் இந்த டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் நாட் சப்சியூம்டு பை ஜிஎஸ்டி. என்னென்ன டேக்ஸ்ன்னு பார்த்தா பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ், எக்ஸ்போர்ட் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கல் டியூட்டி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் யார் கலெக்ட் பண்ணுவான்னு பார்த்தோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவோன்னு பார்த்தோம். 4th சாப்டரில் பார்த்தோம். ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுது. எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸஸ். ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி இது எல்லாமே வந்து நாட் சப்சியூம்டு. இப்போ ஜிஎஸ்டியும் இருந்தாலுமே இந்த டாக்ஸஸ்லாம் இன்னுமே இருக்குது. ஆனால் இந்த டாக்ஸஸ்லாம் ஜிஎஸ்டி சப்சியூம் பண்ணுறச்சுன்னா அது எடுத்துருச்சு. அதுக்கு பதில் தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட். நம்ம கிரெடிட்டை எடுத்துக்க முடியும். ஜிஎஸ்டி நம்மளாம் கன்சியூமர்ஸ் எடுத்துக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியும். அவங்க என்ன டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அந்த டேக்ஸ் அவங்களால ரிட்டர்ன் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இன் ஜிஎஸ்டி regime the buyers other than ultimate consumers கிடையாது. ஆனால் buyers யாரு? businessmen தான் இங்கே buyersன்னு சொல்கிறாங்க. will take the credit to pay tax paid by him at the time of purchasing of the goods purchase பண்ணும்போது அவங்க என்ன டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்களோ அதை அவங்க கிரெடிட்டாக எடுத்துக்கலாம். இந்த இம்போர்ட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது நம்ம அப்கமிங் சாப்டரில் பார்ப்போம். என்னன்னா அது வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க திருப்பி வாங்கிப்பாங்க. எந்த போர்ட்டல் மூலியமா? ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலியமா அவங்க திருப்பி வாங்கிக்க முடியும். He can utilize the credit in discharging this liability. டேக்ஸ் லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த கிரெடிட் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஜிஎஸ்டி eliminates the multiplicity and cascading of the tax which result in the overall reducing of the tax incidence. ஓகே, அது கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸை ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட்ன்றது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன டேக்ஸ் பே பண்ணாங்களோ அதை கிரெடிட்டாக அவைல் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஜிஎஸ்டி எலிமினேட் ஆல் அதர் டாக்ஸஸ் இந்த இன்டைரக்ட் நேச்சர். முதல்ல என்னென்ன இவ்வளோ டேக்ஸை ரிமூவ் பண்ணிருக்கு, இவ்வளோ டேக்ஸை ரிமூவ் பண்ணுறக்கு ஜிஎஸ்டி. ஸோ ஆல் அதர் டாக்ஸஸ் இந்த இன்டைரக்ட் நேச்சரில் என்னென்ன டேக்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு திஸ் வில் எஃபெக்டிவ்லி மீன் த டேக்ஸ் அமௌண்ட் பெய்ட் பை த எண்ட் கன்சியூமர் வில் ரெடியூஸ். கன்சியூமர் பே பண்ணுற டேக்ஸ் வந்து இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதில் ஒரே ஒரு டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேக்ஸ் பர்டன் நமக்கு குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லோவர் த ப்ரைஸஸ் மோர் த டிமாண்ட். ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா நம்ம பொருள் வாங்குறது அதிகமாகும். lower the prices, more will be the demand for the product, which will result in
more consumer and consumption will benefit the entity. நம்ம ஒரு விலை கம்மியாச்சுன்னா நம்ம அந்த பொருளை அதிகமாக வாங்குவோம், அப்போது அந்த கம்பெனிக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க காம்படிட்டிவ் ப்ரைஸ் டேக்ஸ் கம்மியாயிடுச்சுனாலே அவங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸுமே கம்மியாகும். ஏன்னா டேக்ஸ் வந்து 100 ரூபா இருக்கிற இடத்துல 50 ரூபா இருந்துச்சுன்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் 50 ரூபா கம்மியாகுது. ஸோ அதுதான் வந்து அவங்களோட காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்க்ரீசஸ் த ரெவன்யூ. ஒன் ரீசன் பிஹைண்ட் த நீட் ஆஃப் ஜிஎஸ்டி was also to boost the revenue from the indirect taxes in nation. GST is an easy to understand. ஆனால் முதல்ல இந்த டேக்ஸ்லாம் நிறைய டேக்ஸ் இருந்ததுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். And a simple tax structure visible in the taxpayers and in return it will increase the revenue for the government. இது ஈஸியாக இருக்கணும். இப்போது இவ்வளோ டேக்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். எந்த டேக்ஸ் போடுறது, எதை கலெக்ட் பண்ணணும், இது எப்படி நம்ம பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜிஎஸ்டின்றது ஒரே ஒரு டேக்ஸ் தான். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அதை பே பண்ண ஆரம்பிப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால சரி ஓகே நம்மளும் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பே பண்ண ஆரம்பிப்பாங்க. பே பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ அதிகமாகுது. ஸோ இன்க்ரீசஸ் த ரெவென்யூ. யாருக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது? கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஜிஎஸ்டி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறதுனால டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. Okay, easy and straightforward tax structure. Before GST, taxpayers need to pay lots of tax, but with GST, a single tax system, only one tax needs to be paid, which is comparatively easy. இது ஈஸியான டேக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் convenient to understanding. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியுது. ஃபார் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் ரெடியூஸ். பிஸ்னஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. ரிசல்ட் இன் லெஸ் பேப்பர் ஒர்க்ஸ். ரொம்ப பேப்பர் ஒர்க்ஸ் வேண்டாம். சேவ்ஸ் போத் மணி அண்ட் டைம். அது வந்து ஈஸியாக பேசிக்கலி இந்த பாயிண்டில் சொன்னது தான் இது. 4th பாயிண்டில் சொன்னது தான் 5th பாயிண்ட்லையும் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாருமே பே பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப மணியும் தேவைப்படாது அதை ஃபைல் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே ஜிஎஸ்டி பே பண்ண ஆரம்பிப்பாங்க. லெஸ் பேப்பர் ஒர்க் சேவ்ஸ் போத் மணி அண்ட் டைம். ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். வித் யூனிஃபார்ம் டேக்ஸ் ஃபார் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்தியா ரிட்டர்ன்ட் இன்டு ஒன் மார்க்கெட். ஒரே டேக்ஸ் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே நீங்கள் வந்து ஒரு பென் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன 5% டேக்ஸ்னால் மற்ற ஸ்டேட்லேயுமே அது 5% தான் டேக்ஸ் இருக்கும். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸாக ஜிஎஸ்டி ப்ரமோட் பண்ணுது. ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி சேம் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஈஸி கம்ப்ளையன்ஸ், யூனிஃபார்ம் ஆஃப் டேக்ஸ் ரேட் அண்ட் ஸ்ட்ரக்சர். எல்லாத்துலேயும் யூனிஃபார்மான டேக்ஸ் ரேட். ரிமூவ்ஸ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். டேக்ஸஸ் ஆன் டேக்ஸை ரிமூவ் பண்ணுது. இம்ப்ரூவ்டு காம்படிட்டிவ்னஸ். ரெடியூசஸ் இன் த டிரான்சாக்ஷன் காஸ்ட். ரெடியூசஸ் இன் த டிரான்சாக்ஷன் காஸ்ட் டூயிங் த பிஸ்னஸ் would eventually lead an improved competitiveness in the trades and industry. ஸோ அது வந்து டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுனால நம்ம இன்னுமே நம்ம அதிக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கெய்னிங் மேனுஃபேக்சர்ஸ். கெயின் டு மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஜிஎஸ்டி டேக்ஸ் கம்மியாச்சுன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு கெயின். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. இது பிஸ்னஸ் மேன்ஸ்க்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஈஸி கம்ப்ளையன்ஸ். robust and comprehensive IT system would be the foundation of the GST regime in India. Therefore, all taxpayers shall register. இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனால எல்லா டேக்ஸ் பேயர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க, பே பண்ணுவாங்க. அண்ட் would be available for the taxpayers online which would make the compliance easy and transparent. ஃபைல் பண்ணுறதும் ஈஸி, ஸோ அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் டேக்ஸ் ரேட் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஜிஎஸ்டி ensures the indirect tax and structure across the country. இந்தியா ஃபுல்லாகவே ஒரே டேக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருக்கும். therefore increases the certainty and erases and ஈஸி டு டூ த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்கினா கூட எல்லா ஸ்டேட்லையுமே ஒரே டேக்ஸ் தான், அதனால ஈஸி டு டூயிங் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் ஜிஎஸ்டி would make doing the businesses in the country tax neutral, irrespective of the choices of the place. என்ன பிளேஸாக இருந்தாலுமே ஒரு கண்ட்ரியில் ஜிஎஸ்டி இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ரிமூவ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட். 3rd பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். த சிஸ்டம் ஆஃப் த ஸ்டீம்லெஸ் டேக்ஸ் கிரெடிட் இருக்கிறதுனால therefore வேல்யூ செயின் அண்ட் அக்ராஸ் பவுண்டரி
boundaries of the state would ensure that there is a minimum cascading of the tax. There is a minimum cascading of the tax which would reduces the hidden cost of doing the business. taxக்கு இன்னொரு வாட்டி tax போகும்போது நம்மளோட காஸ்ட் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் எவேட் பண்ணுறதுனால நம்மளோட காஸ்ட்டுமே கம்மியாகுது. காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிஸ்னஸ் கம்மியாகுது. ஓகே, இம்ப்ரூவ்டு காம்படிட்டிவ்னஸ். நம்ம reducing in the transaction cost of doing the business could eventually lead to improved competitiveness. So the tax கம்மி ஆகுதுல, ஸோ பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் வந்து அதிகமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. கெயின் டு மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். என்ன கெயின் கிடைக்குது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும்? The subsumed of major central and state tax in GST compelled and comprehensiveness set of the input goods and services and phrases out of the central tax. இப்போ அவங்களுக்கு என்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, என்ன டேக்ஸ் அவங்க பே பண்ணுறாங்களோ அவங்களால ரிட்டர்ன் எடுத்துக்க முடியுது. would reduce the cost of manufacturing goods and services. ஸோ அவங்க என்னெல்லாம் டேக்ஸ் அவங்க பே பண்ணுறாங்களோ மேனுஃபேக்சரர்ஸும் எக்ஸ்போர்ட்டர்ஸும் அவங்களால அதை கிரெடிட் திருப்பி எடுத்துக்க முடியுது. ஸோ அவங்களோட காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ரெடியூஸ் ஆகுது. திஸ் would increase the competitiveness of Indian goods and servicesக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் அதிகமாகுது. ஸோ அவங்க இப்போது மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அவங்களோட காஸ்ட் கம்மியாகுது. மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட் கம்மியாகுது. எப்படி கம்மியாகுது? டேக்ஸை அவங்க கம்மி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கம்மியாக கலெக்ட் பண்ணுறதுனால அவங்களால காஸ்ட் கம்மியாகுது. மேனுஃபேக்சர் பண்ணுறது மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட் அவங்களுக்கு கம்மியாகுதுன்னா இன்னும் அதிகம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறதுனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு, இந்தியன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இன்டர்நேஷ்னலில் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த பாயிண்ட். அண்ட் கிவ் பூஸ்ட் டு த இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ். நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே பூஸ்ட் பண்ணுற மாதிரி இது. த யூனிஃபார்மிட்டி இன் த டேக்ஸ் ரேட் and the procedures across India would also go long way to reducing the compliance காஸ்ட்டை கம்மி பண்ணுது. ஓகே, இது வந்து ஜிஎஸ்டி வந்து பிஸ்னஸ்மேனுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் எந்த மாதிரி பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ வந்து ஹவு இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி டு அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹவு இட் இஸ் பீயிங் யூஸ்ஃபுல். முதல்ல வந்து மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்ததுனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் இருக்கிறதுனால அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. பேக்டு வித் ரொபோஸ்ட் end-to-end ஐடி சிஸ்டமும் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி would be simpler and easy. ஜிஎஸ்டி வந்து சிம்பிளாகவும் ஈஸி டு அட்மினிஸ்டர். அவங்களுக்கு ஏர்லியராக நிறைய டேக்ஸஸ் இருந்ததுனால அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரே ஒரு டேக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பெட்டர் கண்ட்ரோல் ஆஃப் லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி வில் ரிசல்ட் இன் பெட்டர் டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ். நம்ம பார்த்தோம், அது சிம்பிளாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து டேக்ஸ் பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரே டேக்ஸ்ன்றதுனால எல்லாருமே வந்து டேக்ஸ் பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளோட ரெவென்யூ அதிகமாகும். அந்த லீக்கேஜஸ் யாரெல்லாம் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களோட ரேட் கம்மியாகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு 100 பேர் டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா இப்போ ஒரு 10 பேர் தான் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்காங்க. அதனால அந்த லீக்கேஜஸ்லாம் கம்மியாக இருக்குது. ரொபோஸ்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டியூ டு த ஸ்டீம்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் கிடைக்குது. எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டெய்லர் வாங்குறாங்க. அவங்க ஒரு 100 rupees டேக்ஸ் பே பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 100 rupeesல இவங்க கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. யார்கிட்டேருந்து? கஸ்டமர் கிட்டேருந்து அந்த டேக்ஸை வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் கிடைக்கிது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்னன்றது நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் பார்ப்போம். அப்படின்னா அவங்க பே பண்ண டேக்ஸை அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிது அப்படின்றது தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஃப்ரம் ஒன் ஸ்டேஜஸ் டு த அனதர் ஸ்டேஜஸ் இந்த செயின் ஆஃப் வேல்யூ ஆடட். எல்லாம் அவங்க ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு பே பண்ணுற டேக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிரெடிட்டாக கிடச்சிது. there is an inbuilt mechanism to design the GST that would incentivize the tax compliance by the traders. டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹையர் ரெவென்யூ எஃபிஷியன்சி அதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. இது எல்லாருமே வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம், ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுவாங்களா, அப்போ வந்து கவர்மெண்ட்டோட ரெவென்யூ அதிகமாகுது. ஜிஎஸ்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிக்ரீஸ் the cost of collection
நம்ம டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கும். அதுக்குன்ட்டு ஒரு இந்த மாதிரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அண்ட் அதுக்கான பீப்புள்ஸ் வேணும், அதை அந்த அந்த ப்ராசஸை பார்க்கறதுக்கான ஐடி டீம் வேணும், அதெல்லாம் வேணும்ல. ஸோ ஏர்லியராக இதெல்லாம் நிறைய தேவைப்பட்டது. ஆனால் இப்போ காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூ கம்மியாக இருக்குது. அதனால அதுக்கு லீட் டு த ஹையர் ரெவென்யூ எஃபிஷியன்சி. ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வருது. காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் வந்து கம்மியாகுது. எப்படி கம்மியாகுது? அதை ஹியூமன் ரிசோர்ஸஸ்லாம் கம்மியாகுது, அதனால அவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகுது. பூஸ்ட் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ். இந்தியாவில் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதை பூஸ்ட் பண்ணுது ஜிஎஸ்டி. எப்படி பூஸ்ட் பண்ணுது? ஜிஎஸ்டி will give more boost to make in India initiatives of the government of India by making goods and services produced in India. இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணி காம்படிட்டிவாக இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு மேக் இன் இந்தியா இது ஜிஎஸ்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களாம் அவங்க பே பண்ணுற டேக்ஸ் வந்து கிரெடிட்டாக எடுத்துருவாங்க திருப்பி. அதனால அவங்க நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அவங்களோட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் கம்மியாகுது. அதனால அவங்க நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அவங்க நம்ம கூட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் வித்து the India can gain more profit out of it. So for the கன்சியூமருக்கு என்னென்ன பெனிஃபிட் ஜிஎஸ்டினால அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டேக்ஸ் ப்ரொபோர்ஷனேட் டு த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சிங்கிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டேக்ஸாக இருக்குது. டியூ டு த மல்டிபிள் இன்டைரக்ட் டேக்ஸ். முதல்ல மல்டிபிள் இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்ததுனால பீயிங் லிவேட் பை த சென்ட்ரலும் டேக்ஸ் போட்டிருந்தாங்க, ஸ்டேட்டும் டேக்ஸ் போட்டிருந்தாங்க, நிறைய டேக்ஸஸ் போட்டிருந்தாங்க. வித்தவுட் கிரெடிட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுமே கிடைக்காது அவங்களுக்கு அப்போல்லாம். அதனால அவங்க பே பண்ணுற டேக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரிட்டர்னுமே கிடைக்காது. at the progressive stage of the value added, the cost of making the goods. அவங்க நிறைய டேக்ஸ் பே பண்ணிட்டுருந்தாங்க, சென்ட்ரலுக்கும் இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் நிறைய டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்க. அந்த டேக்ஸும் அவங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்காது, கிரெடிட்டாகவும் கிடைக்காது. அதனால காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த கண்ட்ரி டுடே அப்போது காஸ்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஜிஎஸ்டி தட் வுட் பி ஒன்லி ஒன் டேக்ஸ் இருக்கிறதுனால முதல்ல டேக்ஸுக்கு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து நிறைய டாக்ஸஸ் போட்டிருந்தாங்க. அந்த டாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டாகவும் அவைல் பண்ண முடியாது. அதனால காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்லி ஒன் டாக்ஸ் இருக்கிறதுனால மேனுஃபேக்சருக்கு கிரெடிட்டும் கிடைக்கிறதுனால அது வந்து காஸ்ட்டு கம்மியாகுது. எதோட காஸ்ட் கம்மியாகுது? காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்க்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட காஸ்ட்டு கம்மியாகுது. Under GST, there would be only one tax from the manufacturer to the consumer, lead to the transparent-ஆவும் இருக்கு. என்ன tax நம்ம pay பண்றோம் அப்படின்ற மாதிரி நமக்கு transparent-ஆவும் இருக்கு. Taxes for pay to the final customer. என்ன tax pay பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே ஒரு clarity இருக்கு. நம்ம இதுக்கு தான் இவ்வளோ tax pay பண்றோம் அப்படின்ற மாதிரி. Relieve the overall tax burden. Overall tax burden கம்மியாகுது because of the efficiency gain and the preventive leakages. நம்ம prevent பண்ணிடுறாங்க. The overall tax burden is most burden on most commodities will come down, which will be beneficial to the customer. Leakages கம்மி பண்றதுனால effective gain இருக்கிறதுனால it will be more beneficiary for the customers அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ selling features of GST. ஜிஎஸ்டியோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன். இப்படின்னா என்னன்னா டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கன்சம்ஷன்ற வேர்டை நான் வச்சுக்கணும். இதில் என்ன சொல்றாங்க, இப்போ 2 ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஆந்திராவில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கூட்ஸை விற்கிறாங்க. ஓகேவா, ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு கூட்ஸை விற்கிறாங்க. இப்போ ஐஜிஎஸ்டி வரும். அது இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன்ஸ்ன்றதுனால ஐஜிஎஸ்டி வரும். ஐஜிஎஸ்டி யார் கலெக்ட் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்களா? அதுக்கு பிறகு அது ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ண பிறகு அதுலேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுப்பாங்கன்னு பார்த்தோமா. ஆனால்
இப்போ 2 ஸ்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. எந்த ஸ்டேட்டுக்கு குடுக்கும்? அதுதான் இங்க சொல்றாங்க. டெஸ்டினேஷன் பேஸ்ட் ஆன் கன்சம்ப்ஷன். கன்சியூம் பண்ற ஸ்டேட்டுக்கு தான் குடுப்பாங்க. யார் கன்சியூம் பண்றோம் இதுல? தமிழ்நாடு தான் கன்சியூம் பண்றோம். அதனால தமிழ்நாட்டுக்கு தான் அந்த கிரெடிட் கிடைக்கும். அந்த ஜிஎஸ்டியோட காசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. GST is a value added destination based on consumption of goods and services. It is levied at all the stages, right from the manufacture பண்றதுலேருந்து நம்ம ஃபைனல் கன்சம்ஷன் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையுமே டேக்ஸ் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களால அவங்க என்னென்ன டேக்ஸ் ஜிஎஸ்டியாக பே பண்ணுறாங்களோ அதெல்லாமே அவங்களால கிரெடிட்டாக எடுக்க முடியும். கிரெடிட் ஆஃப் த டேக்ஸஸ் பெய்ட் அதை ப்ரீவியஸ் ஸ்டேஜில் பே பண்ணதை அவங்க கிரெடிட்டாக எடுத்துருவாங்க, இல்லைன்னா செட் ஆஃப் பண்ணிப்பாங்க. என்ன நட்சல் ஒன்லி வேல்யூ ஆடட். என்ன வேல்யூ ஆட் ஆகுதோ, அதாவது 1 lakh கூட்ஸ்க்கு இன்னொரு 1 lakh கூட்ஸ்க்கு இன்னும் ஒரு 10,000. ஹோல்சேலர் வந்து 1 lakhன்னு ரீட்டைலருக்கு விற்பாங்க. ரீட்டைலர் வந்து அது 1,20,000 விற்பாங்க. அந்த வேல்யூ ஆட் ஆகுதுல 20,000. அதனால வேல்யூ ஆட் ஆகுது. வேல்யூ ஆடட் வில் பி டாக்ஸ். என்ன வேல்யூ ஆட் ஆகுதோ அதுதான் டாக்ஸ் கீழே வரும். ஓகே. அந்த பேர்டன் வந்து கடைசியில் யார் பேர்டன் பேர் பண்ணுறா? ஃபைனல் கன்சியூமர் தான் பேர் பண்ணுறாங்க. Benefit of taxes. SGST, UTGST. UTGST is the Union Territory Goods and Services. Okay, so will occur the consumption. Will occur the consumption state will be benefited. Consumer consumption state ku dhaan and credit கிடைக்கும். Okay. will benefit the poor state. Example கொடுத்திருக்காங்க பாருங்க. If A in Gujarat produces and sells the goods. A வந்து குஜராத்ல இருக்கிறவங்க ராஜஸ்தானுக்கு goods விற்கிறாங்க. ஓகேவா? குஜராத்ல இருந்து ராஜஸ்தானுக்கு goods விற்கிறாங்க. Then it will then in this such case the taxes shall be levied and collected and should occur to the state of Rajasthan. யார் கன்சியூம் பண்றா? ராஜஸ்தான் கன்சியூம் பண்றாங்க. இல்ல குஜராத் வந்து சேல் பண்றாங்க. ஆனா யாருக்கு கிரெடிட் கிடைக்குது? அந்த ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு தான் வந்து அந்த டாக்ஸ் கிடைக்குது. நாட் டு த ஸ்டேட் ஆஃப் குஜராத்துக்கு கிடைக்கல, ராஜஸ்தானுக்கு தான் கிடைக்குது. ஒன் நேஷன் ஒன் ஸ்டேட். ஜிஎஸ்டி இஸ் levied on the supply of goods and services. எதுக்காக ஜிஎஸ்டி போடுறாங்க? நம்ம சப்ளை பண்ணும்போது போடுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணும்போது போடுறாங்க, கன்சியூம் பண்ணும்போது போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தோமா? இஸ் levied on the supply of goods and services across India. இந்தியா ஃபுல்லாவே அப்ளிகபிள் ஆகும் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இட் இஸ் a single tax on the supply of goods and services right from the manufacture பண்றதுலேருந்து கன்சியூம் பண்றதுக்கும் ஜிஎஸ்டி வந்துட்டு தான் இருக்கும். டியூவல் ஜிஎஸ்டி. டியூவல் ஜிஎஸ்டினா என்னன்னு பார்த்தோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் போடும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் போடும் on the supply of goods and services. So dual GST மாடல்ன்றது central and state will impose the taxes on goods and services simultaneously. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல tax collect பண்ணுவாங்க. இன்ட்ராஸ்டேட் சப்ளை வந்தா, இன்ட்ராஸ்டேட்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே சப்ளை பண்றது. இன்டர் ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றது. இன்ட்ராஸ்டேட்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றது. இன்ட்ராஸ்டேட்ன்றது ஸ்டேட்டுக்குள்ளேயே சப்ளை பண்றது. ஸ்டேட்டுக்குள்ளேயே சப்ளை பண்றது வந்து சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் வரும். ஓகேவா? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணும்போது ஐஜிஎஸ்டி வரும். ஓகே. டுவல் ஜிஎஸ்டி மாடல்ன்றது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்போசஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. நம்ம ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே சப்ளை பண்ணும்போது சிஜிஎஸ்டி வரும், இது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே வரும். சிஜிஎஸ்டி வந்து பேயபிள் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ற மாதிரி, எஸ்ஜிஎஸ்டி பே பண்றது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி. இப்போ சப்போஸ் அது வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்ததுன்னா யூனியன் டெரிட்டரிக்கு பே பண்ற மாதிரி. ஐஜிஎஸ்டின்றது வந்து பேயபிள் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்தோம். ஓகே. Central will levy and administer CGST and IGST. Central எது பார்த்துக்கும்? சிஜிஎஸ்டியும் ஐஜிஎஸ்டியும் சென்ட்ரல் பார்த்துக்கும். ஆனால் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து எஸ்ஜிஎஸ்டியும் யூடிஜிஎஸ்டியும் வந்து ஸ்டேட் தான் பார்த்துக்கும். ஓகே. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டையுமே நம்ம இன்டர் ஸ்டேட்டாக தான் பார்க்குறோம். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்கிற மாதிரி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு எப்பவுமே டேக்ஸ் வராது. எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம கண்ட்ரிலேருந்து வேற கண்ட்ரிக்கு விற்கிறது. இம்போர்ட்ன்றது நம்ம வேற கண்ட்ரில இருந்து நம்ம வாங்குறது. எக்ஸ்போர்ட்ன்றது வந்து இப்போ இந்தியா வந்து சைனாக்கோ ஜப்பானுக்கோ ஏதோ விற்கிற மாதிரி. இம்போர்ட்ன்றது நம்ம வாங்குறோம், சைனா கிட்டேருந்து ஜப்பான் கிட்டேருந்து வாங்குறது. ஓகே.
ஸோ நம்ம இம்போர்ட்டை வந்து இன்டர்ஸ்டேட்டாக தான் எப்போவே பார்ப்போம். இம்போர்ட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ இன்டர்ஸ்டேட் சப்ளை அண்ட் ஐஜிஎஸ்டி வில் பி சார்ஜ். இன்டர்ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஐஜிஎஸ்டி பே பண்ணுவோம், சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. இம்போர்ட்டை வந்து இன்டர்ஸ்டேட்டாகவே ட்ரீட் பண்ணி ஐஜிஎஸ்டி வில் பி சார்ஜ்டு அலாங் வித் த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியுமே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எதனா ஒரு கூட்ஸை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மற்ற கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும், நிறைய டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது exporter will be treated as zero rated supplier பண்ணிட்டு no IGST is payable. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னா IGST பே பண்ண தேவையில்லை. ஏன்னா இது எக்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட்டை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டேக்ஸும் பே பண்ணதில்லை, ஆனால் இம்போர்ட் பண்ணும்போது எல்லா டேக்ஸும் பே பண்ணணும். ஐஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க, அலாங் வித் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியுமே பே பண்ணணும். ஓகே, ரேட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்க்கு இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ், ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். நம்ம சம்ஸ் கேட்கும் போதும் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ நீங்கள் கம்ப்யூட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே தவிர நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு படிக்க வேணாம். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி. த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆர் 0.53%, 5%, 12%, 18%, 28% வரைக்கும் இருக்குது. In addition, compensation cess will be payable. Compensation cess na என்ன தெரியுமா? Compensation cess என்றது ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி ஸ்டேட் நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தது, சென்ட்ரலுமே நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஆல்ரெடி அதிக டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸஸ் ஆகும். லாஸஸ் இந்த சென்ஸ் அவங்களோட ரெவென்யூ கம்மியாகுது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல டேக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் இனிமே, அதனால அவங்களோட ரெவென்யூ வந்து கம்மியாகுது. அதனால காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்து இது ஒரு 5 இயர்ஸுக்கு இந்த காம்பன்சேஷன் செஸ் இருக்கும். ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுலேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு இந்த காம்பன்சேஷன் செஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால என்னென்ன லாஸஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஆகுதோ அதை காம்பன்சேட் பண்ணுறது தான் காம்பன்சேஷன் செஸ். இந்த காம்பன்சேஷன் செஸ் எதுக்கெல்லாம் பே பண்ணுறாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. will be payable on pan masala, tobacco and tobacco products, coal, lignite, aerated water and motor cars. இதுக்கெல்லாமே வந்து காம்பன்சேஷன் செஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். taxable on the value of supply. நம்ம எவ்வளோ சப்ளை பண்ணுறோமோ அதுக்கான அதுலேருந்து தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. 1 லேக்கான கூட்ஸை நம்ம சப்ளை பண்ணுறோம், அந்த கூட்ஸோட வேல்யூ 1 லேக். அதாவது ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் இல்லை ஐஜிஎஸ்டியும் இன்க்ளூட் பண்ணாமல் அதோட பேசிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, அந்த கூட்ஸோட வேல்யூ என்ன, கூட்ஸோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன, நெட் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்து அதுலேருந்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டி will be calculated on the value of supply of the goods which is transaction value subject to some exemptions. Okay, registration under GST, every supplier will have to make the taxable supply. taxable supply தான் வந்து ஜிஎஸ்டி கீழே வரும். ஓகே, சப்ஜெக்ட் டு சர்டன் த்ரெஷோல்ட் லிமிட். த்ரெஷோல்ட் லிமிட்லாம் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் பேஜஸில் படிக்கலாம். ஷால் ரெக்வயர்ட் ஹிம் ஹிட்செல்ஃப், அவங்க வந்து ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணணும். அவங்க டாக்ஸபிள் சப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் ஜிஎஸ்டி கீழே வருதோ அந்த மாதிரி கூட்ஸ் எல்லாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க பே பண்ணணும். input tax credit, a registered person is entitled to take the credit deductions of the input tax paid from the outward taxes. So அவங்க என்ன டேக்ஸ் பே பண்ணணுமோ அதை இன்புட் டேக்ஸ் தான் கிளைம் பண்ணிப்பாங்க. இப்போது ஏ வந்து பிக்கு கூட்ஸை செல் பண்ணுறாங்க. அப்போ பி வந்து ஒரு 100 rupees பே பண்ணி அந்த கூட்ஸை வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அந்த பி வந்து கன்சியூமருக்கு சேல் பண்ணுறாங்க. கன்சியூமருக்கு சேல் பண்ணும்போது அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா, அதை நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டியாக அவங்க ஃபைல் பண்ணணும். இப்போது 118 rupees வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பி வந்து 18 rupees மட்டும் டேக்ஸு பே பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி அவன் 100 rupees கிளைம் 100 rupees அவன் டேக்ஸ் பே பண்ணி தான் வந்து அந்த கூட்ஸை வாங்கியிருக்காங்க. அதனால அதை செட் ஆஃப் பண்ணிட்டு அதை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த 100 rupees நான் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணதுனால அந்த 100 rupees பே பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன், 18 rupees கஸ்டமர் கிட்டேருந்து டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறேன். அந்த டேக்ஸை மட்டும் நான் ஜிஎஸ்டிக்கு பே பண்ணால் போதும். அதுதான் வந்து டிடெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. அதுதான் இன்புட் டேக்ஸ் பே பண்ணதை வந்து அவங்க கிரெடிட்டாக அவைல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத பே பண்ணுவாங்க. யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து கூட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்போ நான் ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பேன்னா
ஸோ ஐஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி செட் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பேன். அதில் இருக்கிற கிரெடிட், அதில் இருக்கிற 100 ருபீஸை நான் ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி சேல்ஸ்க்கு செட் ஆஃப் பண்ணிப்பேன். பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் ஷால் பி யூட்டிலைஸ் டு பே ஃபார் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. அதாவது இது வந்து இதுக்குன்னு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒரு சாப்டர் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் சம்ஸ் வைஸ் நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ தியரிட்டிக்காக பார்த்துக்கோங்க. அந்த சாப்டர் வரும்போது நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்ஸோட பார்த்தா இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இன்புட் டேக்ஸ் ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கேன். எதுக்கு? நான் கூட்ஸை வாங்கும் போது ஐஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ நான் ஐஜிஎஸ்டி சேல் பண்ணுறேன். அந்த கிரெடிட், அந்த 100 ரூபா வந்து நான் ஆல்ரெடி பே பண்ணதை வந்து ஐஜிஎஸ்டி சேல்ஸ்க்கு நான் செட் ஆஃப் பண்ணிப்பேன். அந்த 100 ரூபாவை செட் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி எதனா டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மட்டும் நான் பே பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை நான் சிஜிஎஸ்டி, அதாவது இன்ட்ராஸ்டேட் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பார்த்தோமா, அது கூடயுமே செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிஜிஎஸ்டி டேக்ஸை வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கு செட் ஆஃப் பண்ண முடியாது. எஸ்ஜிஎஸ்டியோட டேக்ஸ் வந்து சிஜிஎஸ்டிக்கு செட் ஆஃப் பண்ண முடியாது. யூட்டிலைசேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி, ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் சிஜிஎஸ்டியோட கிரெடிட் வந்து ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் பேலன்ஸ் வந்து ஐஜிஎஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சிஜிஎஸ்டி கிரெடிட்டை எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ண முடியாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிரெடிட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிரெடிட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஐஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஜிஎஸ்டியை கூட நம்ம ஐஜிஎஸ்டி செட் ஆஃப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த பேபிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் பேலன்ஸ் இருக்கிறது ஐஜிஎஸ்டிக்கு பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ், என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன ஆக்ட்னு பார்த்தா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட், இன்டிகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட், காம்பன்சேஷன் டு த ஸ்டேட்ஸ். என்னென்ன ரூல்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ரூல் 2017, இன்டிகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ரூல் 2017, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் செஸ் ரூல் 2017. இந்த ரெண்டுமே சேம் தான். ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க, ரூல்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதர் ஃபீச்சர்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இன் ஸ்பெசிஃபைட் சிச்சுவேஷன் செல்ஃப் சப்ளை இஸ் ஆல்சோ, செல்ஃப் சப்ளை பண்ணுறதும் சப்ளையாவது ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து என் பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு சப்ளை பண்ணுறத கூட நான் சப்ளையாக தான் ட்ரீட் பண்ணி ஜிஎஸ்டி போட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. வித்தவுட் கன்சிடரேஷன், ஒரு காசுக்காக வைக்கல, நான் சும்மா கொடுக்குற அந்த கூட்ஸை அப்படின்றது சில கூட்ஸுக்கு வந்து சிலது அந்த மாதிரி சப்ளை, இது அந்த சிலது என்னன்றது மாதிரி நம்ம நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். அப்கமிங்ல டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்க்கலாம். சில கூட்ஸ் வந்து நான் காசுக்காக கொடுக்கல, சும்மா தான் கொடுக்குறேன்றதுனாலும், சும்மா தான் கொடுத்தனாலும் நான் வந்து ஜிஎஸ்டி போடணும். Okay, the law have also notified the list of exemption of the goods and services. எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி கீழே வராது அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. The alcoholic liquor for human consumption, அந்த பெட்ரோல் 5 டைப்ஸ் ஆஃப் பெட்ரோல், டீசல் அதெல்லாமே வந்து இன்னும் ஜிஎஸ்டி கீழே வரல, சொன்ன பாயிண்டே சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் கலெக்டிங் ஆஃப் சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இஸ் யூனிஃபார்ம் அக்ராஸ் த ஸ்டேட். இந்தியா எல்லா ஸ்டேட்டில், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர் தான், ஒரே டேக்ஸ் தான். காமன் ரிட்டர்ன் will be served the both common return தான். நம்ம சிஜிஎஸ்டி பே பண்ணுறோமோ, எஸ்சிஆர்சி பே பண்ணுறோமோ, ஐஜிஎஸ்டி பே பண்ணுறோமோ எல்லாருக்குமே ஒரே ரிட்டர்ன் தான். இதில் ஃபைல் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி நெட்வொர்க்கில் ஃபைல் பண்ணுவாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் செஸ் பார்த்தோம்ல, அது டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்காங்க. எது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ், காம்பன்சேஷன் டு த ஸ்டேட்டுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆக்ட் 2017 was enacted to levy the compensation cess for providing the compensation to the state for the losses of revenue arising on the account of implementation of goods and services tax implement பண்ணதுனால ஸ்டேட்டுக்குலாம் ஒரு லாஸஸ் ஆஃப் ரெவென்யூ கம்மியாக இருக்கும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, யாருக்கு காம்பன்சேட் பண்ணுறாங்க, ஸ்டேட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காம்பன்சேஷன் செஸ் வந்து லிவே பண்ணுறாங்க. எந்தெந்த கூட்ஸுக்கு லிவே பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பான் மசாலா, டொபாக்கோ ப்ராடக்ட், சிகரெட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து காம்பன்சேஷன் செஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு? ஃபார் த பீரியட் ஆஃப் 5
5 years or for such period has may be prescribed. யார் prescribe பண்ணுவா? GST council prescribe பண்ணுவாங்க. 5 years இருக்கும். இப்போ GST introduce பண்ணதுனால ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து ஒரு losses of revenue ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த losses compensate பண்றதுக்கு தான் compensation cess லிவே பண்றாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு லிவே பண்ணுவாங்க? 5 years or such period. இல்லைன்னா இன்னும் கூட இது GST கவுன்சில் நினைச்சது அது இன்னுமே கூட 5 years இன்னுமே கூட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் என்னென்ன கூட்ஸ்ல அது காம்பன்சேஷன் செஸ் விற்பாங்க அப்படின்னு பார்த்தா பான் மசாலா, டொபாக்கோஸ், சிகரெட்ஸ், கோல், லிக்னைட், ஏரேட்டட் வாட்டர், மோட்டார் கார்ஸ் இதுக்கு எல்லாமே காம்பன்சேஷன் செஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, காம்பன்சேஷன் செஸ் ஷால் பி கம்ப்யூட்டர் ஆன் த வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளைலேருந்து காம்பன்சேஷன் செஸ் கம்ப்யூட் பண்ணுறாங்க. அதாவது 1 lakh சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதுலேருந்து கம்ப்யூட் பண்ணுறாங்க. த டாக்ஸ் பேயர்ஸ் கேன் யூஸ் த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆஃப் காம்பன்சேஷன் செஸ் தான் அவங்க காம்பன்சேஷன் டாக்ஸ் ஆல்ரெடி அதை பே பண்ணி வாங்கியிருப்பாங்கல்ல அதோட கிரெடிட் தான் யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர the input cannot use the input tax credit of outward CGST, SGST, CGST, IGST பே பண்ண டாக்ஸ் எல்லாம் அவங்க காம்பன்சேஷன் செஸ்ஸுக்கு செட் ஆஃப் பண்ண முடியாது. அவங்க காம்பன்சேஷன் செஸ் பே பண்ணி அந்த டொபாக்கோவும் சிகரெட்ஸும் வாங்கியிருப்பாங்கல்ல அதை வச்சு தான் அவங்க காம்பன்சேஷன் செஸ்ஸை இதில் செட் ஆஃப் பண்ண முடியுமே தவிர CGST, SGST கிரெடிட்லாம் எடுத்துன்னு போய் அவங்க செட் ஆஃப் பண்ண முடியாது. When the taxpayer is registered under the composition levy, cess is not applicable on the outward supplies made by him. என்னன்னா காம்பன்சேஷன் லிவேன்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது என்னன்னா அது டீட்டெயிலாக நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். காம்பன்சேஷன் லிவேன்றது என்னன்னா இப்போ ஒரு இன்வாய்ஸ்க்கும் ஒரு சேல் பண்ணும்போதும் நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சர்டன் பர்சன்டேஜ் 8%, 5% மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. இது நார்மல் ஸ்கீம். ஆனால் காம்பன்சேஷன் ஸ்கீமில் எப்படின்னா ஒரு சேல் பண்ணும்போதும் ஒரு சப்ளை பண்ணும்போதும் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணும்போதும் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. அதை எப்படி பே பண்ணுவாங்கன்னா குவார்டர்லி பேசிஸில் டர்ன் ஓவர்லேருந்து 13% பே பண்ணுவாங்க. அதுதான் காம்பன்சேஷன் லிவே. ஆனால் அந்த காம்பன்சேஷன் லிவே ஆஃப் பண்ணுறவங்களுக்கு த்ரிஷோல் லிமிட் வந்து 13%குள்ளே இருக்கணும், சர்டன் லிமிட்ஸ்குள்ளே இருக்கணும். 75 lakhs, 1.5 crores, 50 lakhs அப்படின்ற மாதிரி லிமிட்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க சப்ளை பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொறுத்த மாதிரியும் அவங்க த்ரிஷோல் லிமிட் வேரி ஆகும். ஸோ அந்த த்ரிஷோல் லிமிட்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் காம்பன்சேஷன் லிவே அவைல் பண்ண முடியும். காம்பன்சேஷன் லிவே அவைல் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை. அவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி காம்பன்சேஷன் லிவே கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க செஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தெம். செஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அவங்க டேக்ஸும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி எதுவுமே அவங்களுக்கு வராது. அதே மாதிரி செஸ்ஸுமே வராது அப்படின்றாங்க. செஸ் இஸ் நாட் லிவேட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. ஆனால் இதெல்லாம் இல்லை. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எல்லாமே எதுவுமே இல்லை, எந்த டேக்ஸுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம், அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இது எக்ஸ்போர்ட்டர்ஸ் கேன் கிளைம் த ரீஃபண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ். கிரெடிட் என்ன பே பண்ணியிருந்தாலும் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். கிரெடிட் என்ன பே பண்ணியிருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் செஸ்ஸுமே எக்ஸ்போர்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஈச் ஸ்டேட் ஷால் பி கால்குலேட்டட், பட் திஸ் இஸ் நாட் நெசசரி. ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் 50% of the amount remaining unutilized in the fund at the end of the transaction period shall be transferred to the consolidated fund of India has the share of the center, and the balance 50% இப்போ IGST கலெக்ட் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து 50% வந்து consolidated fund of Indiaவுக்கு போயிடும். பேலன்ஸ் 50% is distributed amongst the state in the ratio of the total revenue படி அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க ஒரு ஸ்டேட்டுக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறத 50% ஸ்டேட் வச்சுட்டு 50% வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. எந்த பேசிஸில் பிரித்து கொடுப்பாங்க? ரேஷியோ ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ ஆஃப் த ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி டேக்ஸ் ஆஸ் எ கேஸ் மேபி இந்த லாஸ்ட் இயரில் என்ன ரேஷியோ வருதோ அது பேஸ் பண்ணி பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் தியரி. அண்ட் இன்னுமே கொஞ்சம் நிறைய தியரிஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் நம்ம இப்போ தியரியில் என்னெல்லாம் படித்தோமோ அதை தான் இந்த கொஸ்டின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி படித்து மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள். ஆனால் மோஸ்ட்லி தியரி எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது ஜிஎஸ்டி பேப்பரில். நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய தியரி கொடுத்துருக்காங்க. நம்ம தியரிஸுமே பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஜிஎஸ்டினா என்னன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பிகாம்லலாம் நம்ம ஜிஎஸ்டி பற்றி படிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இப்போ ஜிஎஸ்டின்றது ஒரு நியூ சப்ஜெக்ட்ன்றனால அதை பற்றி நம்ம தியரிட்டிக்கலாக ஸ்ட்ராங் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சம்ஸ் பார்த்தா இட் வில் பி பெட்டர். ரொம்ப வளவலன்னு போகுதுன்ற மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் ஒரே இடத்துலேருந்து
ஒரே இடத்துலேருந்து நீங்கள் எல்லாம் நான் சொல்கிற தியரிஸ் எல்லாம் கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இயர்ஃபோன்ஸ் போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே கூட இந்த தியரிஸ் எல்லாம் கவனிக்கலாம். இன்னுமே நிறைய தியரிஸ் இருக்குது. அதனால நீங்கள் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஐயோ இவ்வளோ தியரிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படாதீங்க. சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் லிசன் டு திஸ். நீங்களே ரொம்ப உங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிளாஸ். தேங்க்யூ.